இந்த பொல்லாத உலகத்துல பாவம் செய்யாதபடி பரிசுத்தமா வாழ்வது கடினம்தான். ஆனால் இந்த ஆலோசனையை பின்பற்றுவோமானால் நாமும் ஜெயிக்கலாம், பிறரையும் ஜெயிக்க வைக்கலாம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமது வசனங்களை, நீர் கொடுத்த ஆலோசனைகளை, அந்த வார்த்தைகளில் எச்சரிப்பு உண்டு, ஆலோசனை உண்டு, ஆறுதல் உண்டு. அந்த வார்த்தைகளை வைத்து வைத்தேன்னா பாதுகாத்து வைத்தார். அந்த அளவுக்கு தன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்த பக்தன் தீமை செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொண்டேன்னு சொல்கிறார். இது கேட்கிற நண்பர்களே, பிறர் நம்மை குறை சொல்லி இருப்பார்கள், குற்றம் கண்டுபிடிப்பார்கள். அது பல வகையில் செய்யாத தீமையை செய்த நன்மையை மறந்தவர்களாய் பேசுவார்கள். ஆனால் இதெல்லாம் நாம் மனதில் வைத்து மேலும் மேலும் பலவீனப்பட்டு போவதோட இன்றிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் இதயத்தில் வைத்துக் கொள்வோமா? அவர் சொன்னதான அன்பு, இரக்கம், தயவு, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் மனதில் வைத்து பக்தியாக நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை சகலவித புத்தியோடு நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருக்கும் வேண்டிய பலன் தாரும். அப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ கற்றுத்தாரும். சகல உலக பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் தந்து ஆசீர்வதியும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.